அடுத்ததாக மேலப்பள்ளியினுடைய இமாம் ஹதரத் பெருந்தகை அப்துல் ரஹீம் சிராஜி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுக்க முழுக்க பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகராக்கள், குறிப்பாக இப்புனிதம் நிறைந்திருக்கிற நூரியா மீனாது கமிட்டியின் 5வது நாள் நிகழ்ச்சியில் ஆவலோடு ஆசையோடு தங்களுடைய பிள்ளைகள் பரிசு பெறுவதை ஆர்வ பெருக்கோடு இங்கே வருகின்ற இந்த வேளையில் தலைமை முதல் நாளும் தலைவர் நமது பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாமும் ஃபைசல் பாக்கியாத்துடைய துணை முதல்வரும் ஹிஃபுல் மாணவர்களை உருவாக்குவதில் தன்னிகரற்றவரும் மிகப்பெரிய அடக்கத்துக்கு சொந்தக்காரர், ஆளுமைக்கு சொந்தக்காரர். அவருடைய உரை ஆரம்ப நாளும் இறுதி நாள் அவர்கள் பேசிய அந்த விதங்களை பார்க்கிற போது நானே சொன்னேன், நடுவர்கள் சார்பாக ஒருத்தர் பேசணுங்கிறதுனால கொஞ்ச நேரம் நிற்கிறேன். அழகான முறையில் அறிவுரைகளை, அறவுரைகளை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பயனளிக்கிற வகைகளில் ஆதாரபூர்வமான செய்திகளை அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். இனிமேல் பேசுவதே முறையல்ல. நடுவர்கள் என்ற அடிப்படையில் 4 நாட்கள் அமர்ந்திருந்து இந்த பிள்ளைகளை பார்த்த சில விஷயங்கள், இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் பொது சேவையிலே மன்னர் மிகப்பெரிய பொது சேவையை செய்து கொண்டிருக்கிற பொன்னாட்சி கேப்ஸ் உரிமையாளரும், பெரிய பள்ளியினுடைய துணைத் தலைவரும், இன்னும் சின்ன பள்ளியினுடைய உதவி முத்தவள்ளியும் பல்வேறு பொறுப்புகளை மிகவும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்கிற ஆற்றல் துடிப்பு மிக்க ஆஜான ஜோதியின் MC அவர்களே, அதே போன்று நமது இந்த ஊருக்கு கிடைத்திருக்கிற மணிமகுடம் எங்களுடைய தெருவாசி என்ற வகையிலும் கூத்தாளர் நகராட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவள் எல்லா விஷயத்திலையும் நின்று இந்த ஊரை முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிற சங்கைக்குரிய தாய் இல்லை அந்தஸ்தில் இருக்கிற தலைவியாக, சேர்மனாக மிக பவனி வரக்கூடியவர்களே, இங்கே பாய்காரத்திலே டாக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற, எப்போது அழைத்தாலும் அவர் வருகிறார் என்ற ஒரு நற்பேற்றோடு இங்கே அழகான முறையில் மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிற இம்தியாஸ் அகமது அவர்களே, இன்னும் பரிசுகளை வழங்குவதற்காக அதே ஒன்று இந்த இடத்திலே இங்கே கிராத்து ஓதிய வரவேற்புரை அழகாக நிகழ்த்தினார். அதே போன்று தலைமையுரை, இன்னும் நன்றியுரை நிகழ்த்தியிருக்கக்கூடியவர்கள் நூரியா மீனாது கமிட்டிக்காக வேண்டி குறிப்பாக பரிசுகளை பார்க்கிற போது நாமும் இங்கே பிறந்து இந்த பரிசை பெறாமல்
மரிசு மழை குவிந்திருக்கிறது. அப்படியானால் அருமையான பெருமக்களை யார் யாரெல்லாம் ஹஜ்ரத்துல் துஆ செய்வதைப் போலவே நடுவரை சார்பாகவும் நான் உங்களுக்கு துஆ செய்து கொள்கிறேன். கூத்தானூர் மக்களுக்கு எப்பொழுதும் துஆ உண்டு. எல்லா உலமாக்களும் வழிமாறுகளை துஆ செய்து விட்டார்கள். சாதனை நாயகம் 468 ஆண்டுகளை கடந்திருக்கிற அந்த துஆ இன்னும் இந்த ஊர் செல்வ செழிப்போடும் எதையும் திறம்பெற முழுமைப்படுத்தி கண்ணியப்படுத்துகிற ஒரு ஊராக இந்த ஊர் தேர்வதற்கு ஒரு துஆ போதும். அதுவும் ஹஜ்ரத் அவர்களை எல்லாம் சொல்ல வேண்டியதே வருகிறார்கள். எல்லோரும் சியாரத்துக்கு செல்வோம். நமது ஊரை அல்லாஹ் இன்னும் செல்வ செழிப்போடும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவ உணர்வோடும் எந்தெந்த வகைகளை எல்லாம் எதிரையும் நாம் சளைத்தவர்கள் அல்ல. பொருளாதாரம் இல்லையா, என்ன வசதி வாய்ப்புகள் இல்லையா, நம்முடைய ஊருடைய பாரம்பரியமான ஊர்களில் அழகான ஊர். அந்த ஊரை அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்புள்ள ஊராகவே நமது ஊர் மக்கள் எங்கெல்லாம் வெளிநாடுகளில் அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஊதியத்தில் நல்ல வழக்கத்தை செய்து ரிசுக்களை விசாலமான ரிசுக்கை கொடுத்து நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுத்து நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நமது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் எல்லோருக்கும் குறிப்பாக இந்த நூரியா மீனாடு கமிட்டியை நடத்தக்கூடிய இந்த இளைய சமுதாயம் இன்றைக்கு இளைஞர்கள் எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்க வேண்டும். இரவெல்லாம் கண்மணித்து பல நாட்கள் தூங்காமல் அவர் செய்கிற அந்த சேவையால் இதை கபல் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த 4 நாட்களில் இருந்த அம்சத்தை பார்க்கிற ஒரு குர்ஆன் ஓதுவதிலே அழகாகவும் அற்புதமாகவும் சில நேரங்களில் நான் பாராட்டி சொல்வது உண்டு. காரை பாசித்துமாறு இந்த பையன் ஓதுறாரு. பெண்களை எடுத்தால் ருக்கியா கலாத்தை போல அழகாக அற்புதமாக தெளிவாக ஓதுகிற ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பெற்றோர்களே, நீங்கள் இந்த பிள்ளை பரிசு வந்துச்சு அந்த பிள்ளை இல்ல, அந்த இடத்தில் ஒரு சில மார்க்கின் மூலமாக சில விஷயத்தை பார்ப்பதால் வந்திருக்குமே தவிர எல்லா பிள்ளைகளும் அழகாக ஓடினார்கள். அதே போன்று பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டவர்கள், அதுவும் பெண்கள், அதுவும் குழந்தைகள் பேசிய பேச்சை பார்த்தால் பெரிய பேச்சாளர்கள் தோற்றும். நாடறிந்த நாவலர்கள் பேசுவதை போல இந்த இடத்தில் நின்று கொண்டு பேசிய நடுவர்கள் எவ்வளவு அற்புதமாக பேசினார்கள். நம்ம பிள்ளைகள் அழகாக பேசினார்கள். பேச்சு போட்டியிலே பங்கெடுத்தவர்களும் குர்ஆன் போட்டியிலே பங்கெடுத்தவர்களும் அதைவிட சிறப்பாக சின்ன குட்டீஸ் மழலை மொழியில் பேசிய அந்த வார்த்தையை வர்ணிப்பதற்கு எந்த வார்த்தையும் இருக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம் சிலர் தடுமாறி இருக்கிறார்கள், சில ஸ்டேஜ் பிரயத்திலே விட்டிருக்கலாமே தவிர மாறாக எந்த பிள்ளையுமே இங்கே வந்து ஸ்டேஜுக்கு மேலே ஏறி வந்து அந்த மழலை மொழியில அந்த கனிமாவை சொல்றது இங்க வந்து நிக்கிறதுக்கு அவங்களுக்கு 50 மார்க் போடணும். அப்படின்னா எல்லா பிள்ளைகளுமே எங்களுடைய பார்வையில் அழகாக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள், எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ரஹ்மான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குறிப்பாக இந்த பேச்சு போட்டியிலே, கிராத்தை போட்டியிலே, குர்ஆன் ஓதுகிற போட்டி, மனத போட்டி, எல்லா வகையில் ஒரு பிள்ளைகள் 38 ஹதீசுகள் அப்படியே சொல்கிறது. ஆச்சரியத்தை ஆழ்த்துகிற அளவுக்கு உண்மையிலே நான் மனப்பூர்வமான பாராட்டுக்களை இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு துஆக்கள் செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரை, இந்த கமிட்டியை கியாமத் நாள் வரை அல்லாஹ் நடத்தாட்டுவதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த ஊரை கபூல் செய்ய வேண்டும். இந்த ஊர் மக்களை கபூல் செய்ய வேண்டும். நமக்கு என்னென்ன ஹலாலான ஆயத்துக்கள் இருக்கிறதோ அத்துணை தேவைகளையும் குறைவின்றி எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸுல்லாஹுக்கு துஆ செய்தார்களோ அதுபோன்று இந்த ஊர் மக்களுக்கு வாழ்நாளையும் நீட்டித்துக் கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்துடைய பெருக்கத்தையும் தர வேண்டும். நோய் நொடி இல்லாத உடல் ஆரோக்கியத்தோடு கூடிய அந்த விஷயத்தை தர வேண்டும் என்பதை சொல்வதோடு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்தில் ஒரு நிமிஷம், அதாவது இந்த விஷயங்களிலே நாம் குர்ஆனுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்துகிறோம், பாராட்டுதலுக்குரியது முன்னெடுக்கிறோம்.
இந்த உலக ரீதியான அந்த அரசு சார்ந்த என்ன சேர்மனும் இருக்காங்க, எம்சி இருக்காங்க, இன்னும் எங்க மேலப்பள்ளியுடைய செயலாளரும் அமர்ந்திருக்காங்க. உலக ரீதியான அந்த கல்வியில ஆற்றலும் ஊக்கமும் பயிற்சியும் முயற்சியும் அதனை தோழரும் வசத்தவர்கள் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகள் எல்லா துறைகளிலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற 3% தமிழகத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா அத்துணை துறைகளையும் நிரப்பப்பட வேண்டும். மாநில ஒன்றிய அரசு நமக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறதா அதை பூரா பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ. இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், 3 பேர் ஆபீசர்கள் கேரளாவில் நடந்தது. 3 பேர் மருத்துவர்கள். டாக்டர் இம்தியாஸ் அகமது இருப்பதை போல மருத்துவர்களாக இன்றைக்கு தேர்வாகி ஹாஃபியாகவும் இருக்கிறார், ஆலிமாக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார். இது எவ்வளவு ஒரு அரிய சேவை. அதுபோன்று நான் முதலான சில இடங்களில் சொல்லி காட்டினேன். அது நம்முடைய பீகார்ல ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிரவகிக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய இமாமுடையவர்கள் இன்றைக்கு ஒரு நீதிபதி. அதே போன்று விமான ஓட்டியாக ஒரு அரசு ஒரு பள்ளியை ஓடி கொடுக்கக்கூடிய ஆசிரியருடைய மகள் விமானம் ஓட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மரியம் சுமானா உயர்ந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கடந்த 1 மாதத்துக்கு முன்னால் சேர்ந்து அந்த ஒன்றிய கவர்மெண்டுடைய வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அதே போன்று கேஓ மேலப்பள்ளி நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற அந்த கேஎன்ஆர் அகாடமி அதை நிறுவுவதற்கு நம்முடைய மேலப்பள்ளி செயலாளர் ஆக்கப்பூர்வமாக பல முன்னெடுப்புகளை அந்த முதல் கூட்டத்திலே கூட்டம் கம்மியா இருந்தாங்க. சேர்மன் வந்திருந்தாங்க, எம்சிக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப கூட கவலையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் சில மாதங்களில் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்தால் தெரியுமா? மேலப்பள்ளியிலே தலைமை கணக்கராக இருக்கக்கூடிய முகமது ஃபாரூக் அவருடைய மகள் குர்ஷிதா பாடும் அவர்கள் 18 லட்சம் பேர்கள் எழுதிய குரு போர் தேர்வில் 100 இடத்தில் 67வது இடத்தில் இடம் பிடித்து இப்ப மெரிட்டிலேயே அவர்களுக்கு விஓக்கு தேர்வு பணியாளை வந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் துஆ செய்யுங்க. பிப்ரவரி 10ஆம் தேதி அவர்களுக்கு மெட்ராஸிலே பணியாளை வழங்கப்படுகிறது. மக்களுக்கு மகிழ்ச்சி. இது போன்று நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். அது நீட் தேர்வாக இருக்கலாம், பொது தேர்வாக இருக்கலாம், எந்த தேர்வு முடியாது. ஏன் முடியாது? மற்றவர்களுக்கு முடியாது, நமக்கு ஏன் முடியாது? அதற்காக வேண்டிய முயற்சியும் பயிற்சியும் நான் வேண்டுகோளாக இருக்கிற முடிய மேலாளருக்கு விட்டுவிட்டுவத பொள்ளாச்சி எம்சி அனைவருக்கும் எம்சி அவர்களிடத்தையும் சேர்மனிடத்திலையும் பணிவோடு வேண்டிக் கொள்வேன். நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் விளையாட்டு தலைவர் இருக்கிறாரா அதை உச்சத்தை காண செய்ய வேண்டும். காசிமா எப்படி 3 தங்கங்கள் பெற்று வந்திருக்கிறார், நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இது போன்று ஒவ்வொருவருடைய திறமையும் கண்டறிந்து அதற்காக வேண்டி உந்து சக்தியாக ஆக்க சக்தியாக இருக்க வேண்டிய காலத்தில் குறிப்பாக நான் சொல்லிக் கொள்வேன். சட்டத்துறையில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். வந்த ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுக்கும் அறிவு வெளிச்சத்தை விசாலத்தை தர வேண்டும். இந்த கேஎன்ஆர் அகாடமியை நீங்கள் பயன்படுத்துங்கள். படித்தவர்கள், +2 முடித்தவர்கள் அனைத்து பொதுத் தேர்வுக்குள்ளான ஆயத்த பணிகளிலே நம்முடைய மேலப்பள்ளி நிர்வாகமும் கேயும் நடத்துகிற அறையும் அதுபோன்று ஆக்கப்பூர்வமாக ஈடுபட்டு இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகள் உலக ரீதியான விஷயத்தினையும் கோலச்ச வேண்டும். அவர்கள் உயர்ந்த இடத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக, ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக, இன்னும் பிற தாசில்தாராக, இன்னும் பிற எந்தெந்த துறைகள் இருக்கிற காவல்துறைகள் எல்லா துறைகளிலேயும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முஸ்லிம்கள் இடம்பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல நசீபை தந்தர் புரிவானாக என்ற துஆவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்துணை பேர்களையும் நாங்கள் நடுவர்களாக சரியான முறையிலே நாங்கள் மார்க் அளித்திருக்கிறோம். அதே கூட ஏதாவது நாங்கள் மனிதர்கள் தான், வேற ஒன்றும் பெரிய இதல்ல. என் பிள்ளை வரலாம், உன் பிள்ளை வரலாம் நினைக்காதீங்க. அத்துணை பேருக்கும் நாங்கள் துஆ செய்கிறோம், மனப்பூர்வமாக நாங்கள் துஆ செய்கிறோம். வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள் பெரும் பெரும்
பெரும் மேடைகளை சந்திப்பார்கள். அல்லாஹ்தாலா அப்படிப்பட்ட நல்ல நசீபை அது உங்களுக்கு பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக மாறி நீண்ட ஹயாத்தை, நிறைந்த சுகத்தை, எல்லா வளத்தையும், எல்லா நலத்தையும் நம் அத்துணை வீரர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய புரிவானாக என்ற துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவு வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் பிறந்தகை அவர்கள் நமது பிள்ளைகளை எவ்வளவு ஒரு உன்னதமான நிலை பெற்றோர்களை உசுப்பேத்தி விட்டிருக்கிறார்கள். நான் ஒரு ஜாடையாக சொன்னேன், இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்று. ஹஸரத் அவர்கள் ரொம்ப தெளிவாக யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் தேர்ச்சி பெற்றார்கள் என்பதை ரொம்ப அழகான முறையில் ஆக நமது பிள்ளைகளை ஹஸரத் பிறந்தகை அவர்கள் சொல்லியது போன்று உலகத்திற்கும் பயனுள்ள பிள்ளைகளாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற